ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நானும் நல்லா இருக்கேன். என்னடா பூ கட்டிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூ நம்ம அழகுக்காகவும் நம்ம வாசனையாக இருக்குன்றதுக்கு தான் நம்மள நிறைய பேர் பூவே வைக்கிறோம். ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூ இந்த வாசனையான பூக்கள்லாம் நம்ம தலையில் வைக்கிறதுனால நம்ம மனசு அமைதியாகும். அதாவது நம்மளுக்கு கவலை மனசில் கவலை நிறைய இருக்குது இல்லைங்களா? அந்த கவலை அதிகமாக ஆக ஆக கவலையோட உச்சம்தான் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்லாம் போகிறதே. அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்லாம் இருக்கவங்களுக்கு சரியான முறையில் தூக்கம் இருக்காது. 3 நாள் 4 நாள் அந்த மாதிரிலாம் தூக்கம் இருக்காது. அதனால் இந்த மாதிரி வாசனையான பூக்கள்லாம் மல்லி, முல்லை, ஜாதி மல்லி, அப்புறம் இந்த மாதிரி பன்னீர் ரோஸு இதெல்லாம் இயற்கையாகவே இதெல்லாம் நறுமணமாக இருக்கும், வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி பூலாம் நம்ம தலையில் வைக்க வைக்க நம்மளோட மனசு ரிலாக்ஸ் ஆகும், அமைதியாகும். இது நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் நானுமே இதை அனுபவிச்சிருக்கேன். நானுமே இந்த மாதிரி அனுபவிச்சதுனால தான் இதை உணர்ந்திருக்கேன். இந்த மாதிரி பூலாம் வைக்கும் போது நம்மளையும் மீறி மனசு அமைதியாக ரிலாக்ஸ் ஆகும். அதனால் இதை உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம கலைஸ் லைஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.